தேவைப்படுகிறது. எனவே அதனை கண்டெடுத்தவர்கள் அரங்கிற்கு அண்மையாக ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வுகளில் அந்த வாகனத்திலிருந்து இந்த கார் கிளம்பி இருக்கின்றது. இலக்கம் 52. திருநாளை முன்னிட்டு திறக்கப்படுகின்றது. ஆண்களுக்கு கடலில் கற்களில் நின்று பார்க்கும் பார்வையாளர்கள் அவ்விடத்தில் நின்று விலகி எமது இந்த சாரிய சட்டங்களை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இலக்கம் 37 ராஜ் வானத்திலே இலக்கம் 37 ராட்சத கொம்பு திருக்கை. ஆமாம், அந்த திருக்கையிலிருந்து இது ஒரு குட்டி திருக்கை அங்கே வந்திருக்கின்றது. அற்புதமாக அந்த நிகழ்வு இங்கே இலக்கம் 45 யமனின் நண்பன் என இந்த சாலை விபத்துகளில் இருந்து மக்களை விழிப்புணர்வு கொள்வதற்காக இந்த பட்டம் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த டிப்பர் மனித முயற்சியின்றி காற்றின் மூலமாக கற்களை கொட்டுகின்றது. ஒலி சமிக்கை ஏற்படுத்தி மற்றும் காற்றின் எதிர் திசையில் டிப்பர் பெட்டி தானாக இருப்பிடத்திற்கு வர இருக்கின்றது. வீதி விபத்தில் இருந்து மக்களை விழிப்புணர்வு கொள்ள செய்வதற்காக இந்த பட்டம் கட்டப்பட்டிருப்பது. இலக்கம் 47 சாத்தானின் தாக்குதல். இந்த விமானம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. வரப்போகும் 3ஆம் உலக மகா யுத்தத்தை சாராம்சமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தானியங்கி விமானத்தின் தாக்குதல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது சாத்தானின் தாக்குதல் என அறியப்படுகின்றது. பட்ட போட்டியை பார்க்க அதிக சனம் கூடுவதால் தற்போது இந்த விமானம் உதயசூரியன் கடற்கரையை நோக்கியதாக ஏவப்பட்டிருக்கின்றது. இவ்விமானத்தின் பக்கவாட்டில் காணப்படும் 2 ஆயுதங்கள் கூடுதலாக இருப்பதால் மக்களே பாதுகாப்பான எல்லையை நோக்கி செல்லுங்கள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த அனைத்து செயற்பாடுகளும் பட்டம் ஏற்றும் ஒற்றை நூலிலேயே நடைபெறுகின்றது.
பின் அந்த கை கால் உணர்கொம்பு வால் வளர்கின்ற அந்த அதிசயத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றீர்கள். ஒரு முட்டையும் இட இருக்கின்றது. அது விட்ட பின்பு சிறிது நேரம் கழித்து அது சிறிய ஆக்சலேட்டின் உருமாற்றம் இடம்பெற இருக்கின்றது. இது தற்சமயம் தொழில்நுட்பத்தினுடைய உச்ச கட்டமாகும். ஒரு பட்டத்தில் இருந்து 8 அடியில் ஒரு பட்டம் வந்து 11 அடியாக மாறுவது இதுவே முதல் தடவை. எல்லாம் இந்த பட்டத்திற்குரிய நூலின் செயற்பாட்டின் மூலம் இந்த பட்ட வல்லுனர் இடம்பெற வைக்க இருக்கின்றார்கள். பட்டம் ஏற்றப்படும் மைதானத்தில் உள்ள பட்டம் ஏற்றிய கலைஞர்களின் உதவியாளர்கள் தயவு செய்து அமர்ந்திருந்து இடையூறு விளைவிக்காது அமருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அதே போன்று பார்வையாளர்களும் ஒதுங்கி நின்று ஒத்துழைக்கவும். அந்த வல்லுநர் சொன்னதை போன்று ஒரு முட்டை இன்னும் ஒரு அக்சலேட்டை உருவாக்கி இருக்கின்றது. வால் முளைத்திருக்கின்றது. கை கால்கள் செய்து அந்த ஒளி அமைப்பில் மீதும் மேடையின் மீதும் அமர்ந்து ஏலியன் விமானம் நிகழ்த்தும் மர்ம தாக்குதலின் போது இது சூழல் இறக்கைகள் செயற்பட தொடங்குவதோடு குண்டுகளையும் ஏவி பரபரப்பை ஏற்படுத்தும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கே பார்ப்போம். இலக்கம் 49 விண்வெளியில் ஏலியனின் மர்ம தாக்குதல் பட்டம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 55 மதில் மேல் இருந்து பூச்சிகளை தாக்கும் பறவை. இந்த பட்டம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. மதில் மேல் இருந்து கொண்டு பக்கத்தில் நிற்கும் மரத்தில் உள்ள பூச்சிகளை உண்ணும் செண்பகம் மற்றும் மதில் மேல் ஏறும் பூச்சி என்று இந்த பட்டத்திற்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மதில் திரு ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் பணப்பை ஆகாஷ் சக்தி ஆகிய இருவரும் திரு செல்லா அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். திரு செல்லா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகாமையில் உங்கள் மருமக்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள். இலக்கம் 55 இலக்கம்
சக்கரங்களும் உண்மையான சக்கரம் எவ்வாறு சுழலுமோ அதே போன்று சுழலும். இவை அனைத்தும் எந்தவித 3 ராணுவ பீரங்கி ஏற்றிச் செல்லும் வாகனம். வாகனம் வானில் ஏறி அகலத்தால் விரிவடைந்து தனது பாதையை உருவாக்கும் விதமாக இருபக்கமும் இருக்கும் பாதைகள் விரிவடைந்து பின்னால் இருக்கும் பீரங்கியானது வாகனத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்றது. 4 சக்கரங்களும் உண்மையான சக்கரம் எவ்வாறு சுழலுமோ அவ்வாறு சுழலுகின்றது. இந்த நுட்பங்களை இந்த பட்ட வல்லுநர் இந்த பட்டத்தின் மூலம் இங்கே சேவல் மீன் மற்றொரு அறிவித்தல். கிருஷ்ணன் சயந்தினி குடும்பத்தினர் இதோ அந்த பட்டம் பறக்க விடப்படுகின்றது. அங்கே ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்ற தடைகளை விண்கலம் விண்வெளி நிலையத்தை அடைந்ததும் அதனை வரவேற்பதற்காக விண்வெளி வீரர் அங்கே விண்வெளியில் நடை போடுகின்ற காட்சி ஆமாம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை மேற்கொள்ளும் விண்வெளி விமானமாக காணப்படும். வானில் சென்றவுடன் அதிலிருந்து இன்னும் ஒரு விமானம் வந்து இரு பக்கமும் இரு சென்சர்களை உருவாக்கி அனர்த்த இடங்களை கண்காணித்து அதிலிருந்து உணவு பொதிகள் மற்றும் மருந்துகளை வானில் இருந்து பரசூட் மூலம் இறக்கி வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வல்லுநர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கே ஒரு ஊரின் தனித்துவம் வெளிப்படும். பார்ப்போம். பட்டம் ஏறுகின்ற பொழுது தயவு செய்து யாரும் கீழே நிற்க வேண்டாம் எச்சரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் பட்ட போட்டியானது இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடை